திருநெல்வேலி மற்றும் அரியலூரை தவிர தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பெரிய அளவிலான சுண்ணாம்பு இருப்புகள் காணப்படுகின்றன? ஏ. கன்னியாகுமரி கன்னியாகுமரி. பி. சென்னை சென்னை. சி. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். டி. வேலூர் வேல்லூர். சரியான பதில் சி. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிமெண்ட் உற்பத்திக்கு தேவையான உயர்தர சுண்ணாம்புக்கல் இருப்புகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. திருநெல்வேலி மற்றும் அரியலூருக்கு அடுத்தபடியாக இது ஒரு முக்கிய சுண்ணாம்பு சுரங்க மையமாகும். வட அமெரிக்காவில் எந்த பகுதி விரிவான கோதுமை வளர்ச்சிக்கு பெயர் பெற்றது? ஏ. பிரேரிகள் தி பிரேரீஸ். பி. மேற்கிந்திய தீவுகள் வெஸ்ட் இண்டீஸ். சி. மெக்சிகோ வளைகுடா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. டி. மத்திய அமெரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கா. சரியான பதில் ஏ. பிரேரிகள் தி பிரேரீஸ். பிரேரிகள் உலகின் ரொட்டி கூடை என்று அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் இங்கு கோதுமை உற்பத்தி மிக அதிகம். வட அமெரிக்காவின் இந்த சமவெளி பகுதி கோதுமை பயிரிட ஏற்ற காலநிலையையும் வளமான மண்ணையும் கொண்டுள்ளது. பார்லி விதைக்கும் நேரத்தில் தேவைப்படும் வெப்பநிலை வரம்பு என்ன? ஏ. 5 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை. பி. 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை. சி. 20 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை. டி. 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வரை. சரியான பதில் டி. 10 முதல் 15 டிகிரி செல்சியஸ் வரை. 5. பார்லி ஒரு ரபி பயிர் என்பதால் அதன் ஆரம்ப வளர்ச்சி நிலைக்கு குளிர்ந்த காலநிலை தேவைப்படுகிறது. எனவே இதை விதைக்கும் போது 10 டிகிரி செல்சியஸ் முதல் 15 டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை மிகவும் உகந்தது. 5 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை என்பது மிகவும் குறைவான வெப்பநிலை, இது முளைப்பதை தாமதப்படுத்தும். மெதுவாக நகரும் பனிக்கு மற்றொரு பெயர் என்ன? ஏ. நீரின் ஆறு. பி. கல்லின் ஆறு. சி. மணலின் ஆறு. டி. பனியின் ஆறு. சரியான பதில் டி. பனியின் ஆறு. சரியான விடை பனியாறுகள் கிளேசியர்ஸ் ஈர்ப்பு விசையினால் மிக மெதுவாக நகரும் பனித்திரட்சிகளாக இருப்பதால் அவை பனியின் ஆறு என்று அழைக்கப்படுகின்றன. இவை மலைச்சரிவுகளில் இருந்து பள்ளத்தாக்குகளை நோக்கி மெதுவாக நகர்ந்து நிலப்பரப்பை மாற்றியமைக்கின்றன. மன்னார் வளைகுடா எந்த வகையான பூங்கா? ஏ. தேசிய பூங்கா நேஷனல் பார்க். பி. கடல் பூங்கா மரீன் பார்க். சி. பறவைகள் சரணாலயம் பேர்ட் சாங்சுவரி. டி. வனவிலங்கு சரணாலயம் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. சரியான பதில் பி. கடல் பூங்கா மரீன் பார்க். 9. மன்னார் வளைகுடா ஒரு கடல்சார் தேசிய பூங்காவாகும். இது பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இது தெற்காசியாவின் முதல் கடல்சார் உயிர்க்கோள காப்பகம் என்ற சிறப்பை பெற்றது. ஒரு மலையின் எந்த பக்கம் அதிக மழையை பெறுகிறது? ஏ. பீடபூமி பக்கம் த பிளாட்டோ சைடு. பி. பள்ளத்தாக்கு பக்கம் த வேலி சைடு. சி. காற்று மோதும் பக்கம் த விண்ட்வர்ட் சைடு. டி. காற்று மோதா பக்கம் த லீவர்ட் சைடு. சரியான பதில் சி. காற்று மோதும் பக்கம் த விண்ட்வர்ட் சைடு. 1. சரியான விடை காற்று மோதும் பக்கம் விண்ட்வர்ட் சைடு. ஈரப்பதம் கொண்ட காற்று மலையில் மோதி மேலே உயர்ந்து குளிர்ந்து மழையை தருகிறது. இது மலைத்தடை மழை என அழைக்கப்படுகிறது. சமவெளிகளில் உள்ள சரளை மண் ஈரப்பதத்தை எளிதில் தக்கவைத்துக் கொள்ள அனுமதிக்கும் பண்பு என்ன? ஏ. அவை அதிக நுண்துளைகளைக் கொண்டவை. பி. அவை மணல் கலந்த வண்டல் மண். சி. அவை அதிக கரிம உள்ளடக்கத்தை கொண்டுள்ளன. டி. அவை கனமான வண்டல் மற்றும் களிமண்ணால் ஆனவை. சரியான பதில் டி. அவை கனமான வண்டல் மற்றும் களிமண்ணால் ஆனவை. 3. சரியான விடை டி. சோகஸ்மேலி சமவெளிகளில் உள்ள சரளை மண் கனமான வண்டல் மற்றும் களிமண்ணால் ஆனதால் அதன் துகள்கள் நெருக்கமாக அமைந்து ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்கவைக்கின்றன. இது பொதுவாக இரும்பு மற்றும் அலுமினியம் ஆக்சைடுகள் நிறைந்த மண்ணாகும். அண்டார்டிகாவில் உள்ள முதல் இந்திய ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்ன? ஏ. பாரதி பாரதி. பி. தக்ஷன் கங்கோத்ரி. சி. ஹிமாத்ரி ஹிமாத்ரி. டி. மைத்ரி. சரியான பதில் பி. தக்ஷன் கங்கோத்ரி. 5. சரியான விடை
தக்ஷின் கங்கோத்ரி 1983ஆம் ஆண்டு அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் நிரந்தர ஆராய்ச்சி நிலையமாகும். இது தற்போது பனியில் மூழ்கியுள்ளதால் ஒரு விநியோக தளமாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் இயற்கை பேரிடர் மேலாண்மைக்கான கையேடு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதாக உரை குறிப்பிடுகிறது? ஏ 1999, பி 2001, சி 2010, டி 2005. சரியான பதில் பி 2001. 201-இல் இந்திய வேளாண்மை அமைச்சகம் இயற்கை பேரிடர் மேலாண்மை கையேட்டை வெளியிட்டது. இது இந்தியாவில் பேரிடர் மேலாண்மைக்கான முறையான வழிகாட்டுதல்களை வழங்கிய ஒரு முக்கிய ஆவணமாகும். மற்றவை ஏ 1999-இல் ஒடிசா சூறாவளி ஏற்பட்டது, ஆனால் கையேடு அப்போது வரவில்லை. எகிப்து, கிரீஸ் மற்றும் இந்தியா போன்ற நதி பள்ளத்தாக்கு பகுதிகளில் ஆரம்பத்தில் என்ன வகையான சமூகங்கள் தோன்றின? ஏ நாடோடி வேட்டையாடு சேகரிக்கும் சமூகங்கள், பி விவசாய சமூகங்கள் agrarian communities, சி தொழில்துறை சமூகங்கள், டி வர்த்தக சமூகங்கள். சரியான பதில் பி விவசாய சமூகங்கள் agrarian communities. 5 நதி பள்ளத்தாக்குகளில் வளமான மண் மற்றும் நீர் வசதி இருந்ததால் மனிதர்கள் ஓரிடத்தில் தங்கி விவசாயம் செய்யத் தொடங்கினர். இதுவே எகிப்து, சிந்து சமவெளி போன்ற இடங்களில் ஆரம்பகால விவசாய சமூகங்கள் உருவாக காரணமாக அமைந்தது. ஆப்பிரிக்க பெரிய ஏரிகள் எங்கே காணப்படுகின்றன? ஏ பாலைவனத்தில், பி மலைகளில், சி பிளவு பள்ளத்தாக்கில் இந்த ரிஃப்ட் வேலி, டி கடற்கரையோரம். சரியான பதில் சி பிளவு பள்ளத்தாக்கில் இந்த ரிஃப்ட் வேலி. சரியான விடை சி சோகஸ்மேலி. ஆப்பிரிக்க பெரிய ஏரிகள் கிழக்கு ஆப்பிரிக்க பிளவு பள்ளத்தாக்கில் ரிஃப்ட் வேலி அமைந்துள்ளன. புவித்தட்டுகளின் நகர்வால் உருவான இந்த பள்ளத்தாக்கில் விக்டோரியா, டாங்கனிகா போன்ற ஏரிகள் உள்ளன. செம்மண்ணில் சிவப்பு நிறத்திற்கு காரணமான முதன்மை கூறு எது? ஏ கார்பனேட் தாதுக்கள் கார்பனேட் மினரல்ஸ், பி இரும்பு ஆக்சைடு ஐரன் ஆக்சைடு, சி குவார்ட்ஸ் குவார்ட்ஸ், டி ஃபெல்ஸ்பார் ஃபெல்ஸ்பார். சரியான பதில் பி இரும்பு ஆக்சைடு ஐரன் ஆக்சைடு. 5 செம்மண்ணில் அதிகப்படியான இரும்பு ஆக்சைடு ஐரன் ஆக்சைடு அல்லது பெரிக் ஆக்சைடு இருப்பதால் அது சிவப்பு நிறமாக தோன்றுகிறது. படிகப்பாறைகள் சிதைவடைவதால் இந்த மண் உருவாகிறது. நீர்ச்சத்து சேரும்போது இந்த மண் சில நேரங்களில் மஞ்சள் நிறமாகவும் காணப்படும். சிர்க் சர்க் உருவாவதற்கு எந்த அரித்தல் காரணி காரணமாகும்? ஏ ஆறு ரிவர், பி நிலத்தடி நீர் அண்டர் கிரவுண்ட் வாட்டர், சி பனியாறு கிளேசியல், டி காற்று வைண்ட். சரியான பதில் சி பனியாறு கிளேசியல். சரியான விடை பனியாறுகள் மலையிலிருந்து நகரும்போது ஏற்படும் அரிப்பினால் மலைச்சரிவுகளில் அரைவட்ட வடிவிலான பள்ளங்கள் உருவாகின்றன. இவை சிர்க் எனப்படும். இது நாற்காலி போன்ற வடிவத்தைக் கொண்ட ஒரு நிலத்தோற்றமாகும். புவியின் நீர்வளங்கள் பரவலாக எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன? ஏ மேற்பரப்பு மற்றும் நிலத்தடி நீர், பி சூடான மற்றும் குளிர்ந்த நீர், சி நன்னீர் மற்றும் உப்பு நீர், டி திட மற்றும் திரவ நீர். சரியான பதில் சி நன்னீர் மற்றும் உப்பு நீர். சரியான விடை சி சோகஸ்மேலி. புவியின் மொத்த நீர்வளத்தில் சுமார் 97.5% உப்பு நீராகவும் பெருங்கடல்கள் மீதமுள்ள 2.5% நன்னீராகவும் பனியாறுகள் ஆறுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த உப்புத்தன்மை அடிப்படையிலான பிரிவே நீர்வள மேலாண்மைக்கு முக்கியமானது. பாரதி தீபகற்பத்திற்கு அருகில் அமைந்துள்ள பனியடுக்கின் பெயர் என்ன? ஏ ரோன் பனியடுக்கு ரோனே ஐஸ் ஷெல்ஃப், பி அமெரி பனியடுக்கு ஆமேரி ஐஸ் ஷெல்ஃப், சி லேம்பர்ட் பனியடுக்கு லாம்பர்ட் ஐஸ் ஷெல்ஃப், டி விடல் கடல் பனியடுக்கு வாடல் சி ஐஸ் ஷெல்ஃப். சரியான பதில் பி அமெரி பனியடுக்கு ஆமேரி ஐஸ் ஷெல்ஃப். அமெரி பனியடுக்கு கிழக்கு அண்டார்டிகாவில் இந்தியாவின் பாரதி ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள லார்ஸ்மேன் ஹில்ஸ் பகுதிக்கு அருகில் உள்ளது. இது அண்டார்டிகாவின் மிகப்பெரிய பனியடுக்கு அமைப்புகளில் ஒன்றாகும். ஏ ரோன் பனியடுக்கு மேற்கு அண்டார்டிகாவில் உள்ளது.
கடல் பாறைகள் மற்றும் அற்புதமான சூரிய அஸ்தமன காட்சிகளுக்கு பெயர் பெற்ற வர்கலா கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஏ. மகாராஷ்டிரா, மகாராஷ்டிரா. பி. கோவா, கோவா. சி. கர்நாடகா, கர்நாடக். டி. கேரளா, கேரளா. சரியான பதில் டி. கேரளா, கேரளா. சரியான விடை டி. சோகஸ்மேலி வர்கலா கடற்கரை கேரளாவின் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மற்றும் இது பாபநாசம் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள செங்குத்தான பாறைகள், கிளிஃப்ஸ், அரபிக்கடலை ஒட்டி அமைந்துள்ள ஒரு தனித்துவமான புவியியல் அமைப்பாகும். ஆஸ்திரேலியாவைத் தவிர பாக்சைட் உற்பத்தி செய்யும் பிற குறிப்பிடத்தக்க நாடுகள் யாவை? ஏ. பெரு, அமெரிக்கா, காங்கோ, ரஷ்யா. பி. கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ், ஐக்கிய இராச்சியம். சி. தென்னாப்பிரிக்கா, எகிப்து, நைஜீரியா, கென்யா. டி. சீனா, பிரேசில், இந்தியா, கினியா, ஜமைக்கா. சரியான பதில் டி. சீனா, பிரேசில், இந்தியா, கினியா, ஜமைக்கா. சரியான விடை டி. சோகஸ்மெலி சீனா, பிரேசில், இந்தியா மற்றும் கினியா ஆகியவை வெப்பமண்டல பகுதிகளில் அதிக பாக்சைட் தாதுக்களைக் கொண்டுள்ள முன்னணி உற்பத்தியாளர்கள். இந்தியாவில் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பாக்சைட் அதிகளவில் கிடைக்கிறது. தொழிற்சாலைகள் தங்களின் முதன்மை உள்ளீடாக எதை பயன்படுத்துகின்றன? ஏ. மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ். பி. மேம்பட்ட இயந்திரங்கள், அட்வான்ஸ்ட் மஷினரி. சி. முடிக்கப்பட்ட பொருட்கள், ஃபினிஷ்ட் குட்ஸ். டி. திறமையான தொழிலாளர்கள், ஸ்கில்ட் லேபர். சரியான பதில் ஏ. மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல்ஸ். தொழிற்சாலைகள் ஒரு பொருளை உற்பத்தி செய்ய அல்லது மாற்றியமைக்க அடிப்படையாக கொள்ளும் முதன்மை உள்ளீடு மூலப்பொருட்கள் ஆகும். இவை விவசாயம், சுரங்கம் அல்லது காடுகளில் இருந்து பெறப்படுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?